வழக்கம் போல மலேசியா மாமா முத்துக்கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டாரு. ரோகிணிய பதட்டத்திலேயே வச்சிருக்காரு டைரக்டர். பின்ன இருக்காதா பின்ன, அவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்குல்ல. தவறி கீழே விழுற விஜயாவை தூக்கிவிட முத்து கை கொடுக்கறான். அந்த கேடு கெட்ட விஜயா அவன் கைய தொட மாட்டேன்னு வீரவசனம் பேசுறா. பெத்த பையன் கைய கூட தொடாத இவளாம் ஒரு தாயா? விஜயாவுக்கு அம்மாவா இருக்க தகுதியே இல்ல. முத்து ஃபீல் பண்ணினது பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. இவளாம் ஒரு அம்மாவா? கேடு கெட்ட ஜென்மம். என்னங்கடா இது, நாங்க எதிர்பார்க்காததெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க. யோ டைரக்டர், எங்க மனோஜுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டோம். அவன் தான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். என்னங்கடா இது, சீரியஸான சீனை கூட காமெடி சீனா மாத்தி வச்சிருக்கீங்க. விஜயா வாய பொளக்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. புரிஞ்சு போச்சுடா, இவன் கொஞ்ச நாளைக்கு கண்ணு தெரியாம இருக்க போறான். இவன் நல்லபடியா பாத்துக்குவா. அத பார்த்து இவ சொன்ன பொய் வெளியே தெரியும் போது இத நினைச்சு பார்த்து இவ சொன்ன பொய்யை எல்லாம் மறந்து வீட்டுல எல்லோரும் இவளை ஏத்துக்குவாங்க. அதானே? மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு கலவரமே பண்ணிருக்கான். அதுல பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு வந்து முத்துக்கிட்ட நஷ்டீடு கேக்குறாங்க. டேய் பாவம்டா, அவனே மாடியில ரூம் கட்ட பணம் இல்லாம அவஸ்தப்படுறான். அவங்கிட்ட போய் நஷ்டீடு கேக்குறாங்க. முத்து, அப்படியே இந்த சீரியல் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 1000 அனுப்பி வையுங்கோ.